ஆமா அவங்க பிரம்ம பீடத்திலே பிறந்து இருக்கிறா. சரி. யாருக்கு சுடலைக்காகவே காத்து கொண்டு இருக்கிறா. ஏடி அப்படி இருக்கும் போதுதான் ஆமா என் மாயாண்டி பாறையடி சுடலை. ஐயா சுடலை பத்மநேரில் இருக்காரு இந்த சுடல. பாறையடி சுடல. அப்பா ஏ சுடல படியா மணி விளக்கில் பிறந்தவில்லை மாயாண்டி சுடர் ஒளியில் பிறந்தவில்லை சோடிகிளி மாயாண்டி முண்டம்மா பிறந்தவில்லை மூர்க்கமுள்ள முண்ட சுவாமி உன்னுடைய புகழை பாட உன்னுடைய பாட எனக்கு அருள் புரிவா. இப்படி ஆதி கைலாசத்திலே சரி அமர தேவ முனிவர்கள் கொழுவிருக்க தங்கம் பொண்ணு வெள்ளி கைலாச வாசலிலே தானே கொழுவிருந்தார் சிவபெருமான். சாட்சாதி சிவபெருமான் கையிலையில் கொழுவிருக்க காதிபரா சக்தியானவள் ஆதிபரா சக்தியானவை ஆண்டவா சிவபெருமானே. சரி அதாவது நாம தனிமையில் இருந்த தனிமையில் இனிமை காண முடியுமா? ஒருபோதும் முடியாது. அதனால ஆண்டவா சிவபெருமானே என்னம்மா 14 லோகத்தை படைத்து 224 புவனங்களையும் படைத்து ஆமா 7 சட்டா சாகரத்தை படைத்து கல்லினுள் தேரை கருக்குழி மதலை முட்டையில் குஞ்சு வரைக்கும் கண்ணன் பகவான் நீங்களே படைக்க வேண்டும். அதாவது தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. ஒருபோதும் ஆட்டக்கூடாது. ஆட்டம் நல்லா இருக்காது. எத்தனைதான் பெண்களுக்கு புத்திசாலித்தனம் சரி எவ்வளவுதான் அதாவது தெரிந்திருந்தாலும் இந்த கணவனுக்கு கணவன் சொல்லதான் மனைவி கேட்க வேண்டும். அந்த காலம் கணவன் சொல்லதே மனைவி கேட்கல. அந்த காலம் அவ என்ன சொன்னாலும் கேட்பா. அவன் நாட்டுக்கு மகாராணியா இருந்தாலும் சரிதான். ஆமா அந்த மகாராஜா சொல்வதை கேட்டார்னா என்ன குடும்பமாக இருக்கும். அவன் குடிக்க கஞ்சி கிடைக்கும். அப்ப ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி சொல்லை கேட்டு ஓரறிவு முதல 6 அறிவு ஜீவன்களையும் படைத்தார். கல்லினுள் தேரை கருக்குழி மதலை ஓரறிவு என்று சொன்னால் கல்லுக்கு மண்ணுக்கு ஓரறிவு. இந்த கல்லுக்கு மண்ணுக்கு எல்லாம் ஓரறிவு. 2வது அறிவு மரம் செடி கொடிகளுக்கு அந்த மரம் செடி கொடிகளுக்கு 2ஆம் அறிவு. 3வது அறிவு நீரில் வாழக்கூடிய மீன்கள் நத்தைகள் நீர் யானை. ஆமா 3 அறிவு தான் அவங்களுக்கு எல்லாம் 3 அறிவு தான். 4 அறிவு பச்சை பறவைகளுக்கு ஐயா பறவை அந்த கிளி மைனா 5வது அறிவு ஆடு மாடு கன்றுகாலிகளுக்கு ஆடு மாடு கண்ணுக்குட்டிக்கெல்லாம். 6வது 4 கால் எதற்கெல்லாம் போட்டிருக்கோம் அதேதான். அதுக்கெல்லாம் 5 அறிவு தான். நம்ம 5 அறிவு தான். மாற்றமே கிடையாது. சில வீட்டுல சில தலைவர் குடும்ப தலைவர் வீட்டை விட்டு போகும்போது அவருக்கு 5 அறிவு தான் இருக்கும். இல்லனே
வீட்டை விட்டு போகும்போது ஆ, காலு நல்லா தான் இருக்கும். அதேதான். சாயந்தரம் 6 மணிக்கு வரும்போதுதான் என்னாச்சு? 4 காடோட வருவாங்க. ஐயா ஐயா, அத மாதிரி ஆ. அப்ப அவங்களுக்கு 5 அறிவு தான் இருக்கும். வாங்க அப்பா. மாயாண்டி. ம். ஆ, அப்ப 6வது அறிவு யாருக்கம்மா? மானிட மனிதர்களுக்கு ஆமையோ, நமக்கு மட்டும் பகுத்தறிவை கொடுத்தார். நம்மள மாதிரி மாநில மனுக்களுக்கு ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் பகுத்தறிவு கொடுத்திருக்கார். சிந்திப்பதற்கு செயல்படுவதற்கு எது நல்லது எது கெட்டது என்று சிந்திப்பதற்கு கொடுத்திருக்கார். அதுக்குத்தான் நமக்கு பகுத்தறிவை ஆண்டவன் கொடுத்தார். ஆமோ ஆமா. ஆண்டவருடைய அம்சத்திலே ஆண்கள், ஆதி சக்தியுடைய அம்சத்திலே பெண்கள். அழகு நிறைந்த பெண்கள். அத்தனையும் படைத்து விட்டால் போதுமா? ஆமையா. சக்தி பார்வதியானவள் ஆண்டவனிடத்தில என்னமா 4 திணையை கொடுத்தார். ஏன் கொடுக்குற? ஏன்னா உலகமெல்லாம் படியளக்க. ஒருவேளை நான் சோறு பொங்கி சாப்பிட ஒரு பெண்ணுக்கு கைராசி இருக்கணும், இல்லன்னா முகராசி இருக்கணும். 2ல ஏதாவது ராசி கண்டிப்பா இருந்தே ஆகணும். கைராசினா என்ன? அவ கையால பணத்தை வாங்கிட்டு எதை கொடுத்தாலும் 5 ரூபாய் வாங்கினாலும் 500 ரூபாய் மாறணும். அப்ப என் குடத்துக்காரன் நம்மள மண் சட்டியா தொட்டாலும் பொன் சட்டியா மாறணும். அப்பா அது கைராசி. ஆமா கைராசி. அவ காலையில அவ முகத்தை பார்த்துக்கிட்டு அன்னைக்கு வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? அந்த வேலை நல்ல ஜெயமா நல்ல சந்தோஷமா இருக்கும், நல்ல சுபமா இருக்கும் வேலை. அது முகராசி. முகராசி. ஆனா பார்வதிக்கு கைராசியும் இருக்கு, முகராசி இருக்கு. அவர் ராசி உள்ள தெய்வம் இல்ல. அவ கையால எடுத்த 4 நினையை வாங்கி கொண்டு ஆண்டவன் படி இழந்து வருகிறார். ஆமா. எப்படி இழந்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? 4 நல்ல தினை எடுத்து 4 நல்ல தினை எடுத்து 4 தினை எடுத்து அவர் நாடுபடி அளந்துவார். நாடுபடி அளந்துவார்.
ஆண்டவா சிவபெருமானே வருகவே வருகவே. வாங்க, உங்க வருகைக்கு மிக்க மிக்க நன்றி. எப்ப வருவீங்க? நான் காத்து கொண்டே இருக்கிறேன் ஐயா. என் சக்தி பார்வதியானவள் வேலைக்கு போயிட்டு ஆனா பிறந்த மனுஷன் வீட்டுக்கு வார போடும். பார்வதி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறா. பெண்களுக்கு முகம் சிரித்த முகமா இருந்தாலே புருஷமா இருக்கிற அவ்வளவு சந்தோஷமா அந்த வீடு மகாலட்சுமி ஐஸ்வர்யமாக இருக்குமா. அதே மாதிரி இதே மாதிரி மல்லிகைப்பூ தலை நிறைய வச்சுக்கிட்டு சரி. ஆமா, ராத்திரி பன்றிக்கு பதில வெட்டிட வேண்டியதான். இந்த மாதிரி மல்லிகைப்பூ தலை நிறைய வச்சு சிரித்து முகத்தோடு இருந்தா சந்தோஷமா இருக்கும். யாருக்கு? கணவனுக்கு வாக்கப்பட்டவருக்கா மேல வீட்டுக்காரனுக்கா இருந்தாலும் சக்தி பார்வதியானவள் ஆண்டவன் பகவானுக்கு பாடப்பணி செய்து வருகிறாள். பரமன் தேவியான பார்வதியானவள் என்று பகவானும் பார்வதி கைலாசவாசலி சுவாதி வெள்ளி கையிலை சக்தியான பார்வதி வடக்கு கோட்ட வாசலி வடக்கு கோட்ட வாசலி விமலன் தேவி பார்வதி. படியளக்க போற இடம் பார்வதி நான் வருவேன் ஐயா. நான் கொடுப்பது நாளிதனை. நீங்க எப்படி சுவாமி நாட்டு முழுவதும் படியளந்து வர்றீங்க? ஒரு வீட்டுக்கு 2 அரிசி. ஆனா படியளக்கக்கூடிய மர்மத்தை நீங்க படிதான் அளக்குகிறீங்களா இல்லையா? இல்ல ஒவ்வொரு வீட்டு படிகளைத்தான் எண்ணுதீங்களா? அது எப்படி கட்டிருக்காங்கன்னு எண்ணுதீங்களா? இந்த பார்வதி நான் பார்த்தே ஆகணும். ஆமா, கட்டாயம் அந்த படியை நான் பார்த்தே ஆகணும். என் ஆதிபரா சக்தியானவள் சொன்ன போது அம்மா சொன்ன போது அம்மா பார்வதி அம்மா கைலாச வாசலிலே சரி ஒன்று பார்வதி இருக்கணும், அம்மா இல்ல சிவபெருமான் இருக்க வேண்டும். 2 பேர்ல யாரா ஒரு ஆள் தான் இருக்கணும். யாராவது ஒருத்தர் கைலாசம் இருந்தாதான் அம்மா கைலாசம் கட்டுக்கோப்பாக இருக்கும். ஆமா, 2 பேர்ல யாரா ஒரு ஆள் மட்டும் இருக்கணும். இருக்கிற இடத்துல இருந்தாதான் சிறப்பா இருக்கும். அதெல்லாம் என்னோட நீ வரவே வேண்டாம் அம்மா. எங்க போறிய? நீ கையிலையில் இருக்க வேண்டும். ஆமா ஆமா, ஏன்னா பூலோகம் பரந்த உலகம். ஆமா, உண்டு என்பதை இல்லை என்பார்கள், இல்லை என்பதை உண்டு என்பார்கள். மாத்தி மாத்தி பேசுவார்கள். நயவஞ்சகக்காரர்களாக இருப்பார்கள். பொல்லாத ஆட்களா இருக்காங்களே. பால்வடியும் முகமாய் இருக்கும், ஆனா பாசாங்கம் அதிகம் இருக்கும். பாசாங்காட்டாலும் பகட்டு மொழி பேசுவான். வலியவர் எளியவர், பிள்ளை இருக்கின்றவர்கள், பிள்ளை இல்லாதவர்கள், அவர்கள் இவர்கள், ஊன் குருடு செவிடு ஊமை, ஆமா நிறைய பேர்கள் இருப்பாங்க. பார்வதி இப்ப கண்ணு இருந்து குருடா இருப்பாங்க, காது இருந்து செவிடா இருப்பாங்க, வாய் இருந்து ஊமையா இருப்பாங்க. ஆனா அவர்களெல்லாம் நீ பார்த்துட்டு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட. அவளை பார்த்தானா நீ சும்மாவே இருக்க மாட்ட. நீ ஏழை மனம் கொட்டவள், ஏழைக்கு இறங்கிடுவாய். அத நீ கையிலையில் தானே இருக்க வேண்டும். ஆமா, என் பார்வதியை கையிலையில் வைத்து விட்டு ஆமையா ஆண்டவன் படியளக்க புறப்பட்டார். சரி, பார்வதி தனிமையில் இருக்கப்பட்டா. அதேதான். எதற்கு பகவான் நம்மள வேண்டாம் வேண்டாம் சொல்றாரு? எதுக்கு சந்தேகமா இருக்க? ஒருவேளை என்ன பகவானுக்கு மேல நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா பொல்லாத மனசன். அதானே, வழியில எதுவும் வழி இருக்காருன்னு தெரியலையே. நம்ம பகவானை நம்ம சோதிக்க வேண்டும். ஆமா, சோதிக்க வேண்டும். என் அம்மை சக்தியான பார்வதியானவள் என்ன சொல்றான்? யாரை வரவழைக்கிறார் தெரியுமா? யாரை இழைக்கிறார்? கைலாசம் வாசம் செய்யும், வாசம் செய்யும், வாசம் செய்யும் கட்டழகன் விஸ்வகர்மா. விஸ்வகர்மா சொல்லை கேடு,
பூட்டும் போட்டு சீனி போட்டு மேல போட்டு கொண்டு வாட என் மகனே பார்வதியால் சொன்ன போது பாலகன் விஸ்வகர்மா பார்வதியா விஸ்வகர்மா ஓடியா ஐயா கண்மணியே என்னப்பா உன்னால எனக்கு ஒரு காரியமாக வேண்டி இருக்குதப்பா என்ன காரியாக வேண்டியிருக்கு அம்மாளுக்கு சிமிழ் தேவைப்படுகிறது சிமுலா அது சிமிழ் வந்து தங்க சிமிழும் வேண்டாம் வெண்கல சிமிழும் வேண்டாம் அம்மாவுக்கு தங்கம் வைரம்லாம் பிடிக்காது எனக்கு அதனா ரொம்ப போர் அடிச்சு போச்சு அழகான காஞ்சரம் கம்பு வெட்டி கட்ட சிமிழ் உண்டு சைடும் அம்மையா பூசரங்கம்பு வெட்டி புது சிமிழ் நான் கடைந்து திருக்காணி பூட்டும் போட்டு திருக்காணி பூட்டுனா சரி சீனி பூட்டுவது எங்க பூட்டணும் அம்மா சீனி பூட்ட கீழே பூட்டணும் அங்கதான் அத கீழே கொண்டு பூட்டினாதான் சாவி சேரும் ஆமா அழகான சிமிழை கொண்டு செய்து வாடா எப்படி தாய் சொல்லை தட்டாரு மாதா சொல்லை மதியாது என் விஸ்வகர்மா ஓடுகிறா ஆமா சிமிழ் சிறுசா இருந்தாலும் சும்மா சிக்குன்னு இருக்கணும் அதே மாதிரி பார்த்தோட லைஃபா இருக்கணும் சிமிழ் அதேதான் ஆமா உடனே விஸ்வகர்மா ஓடி வருகிறார் என்ன சொல்கிறார் அழகான சிமிழை கடைந்து எப்படி அம்மா பார்வதி அவர் ஒரு உளி ஒட்டாப்புளி உளி வச்சிருக்காரு அந்த உளி செலுத்தாரு கேட்டாயே செப்பு சிமிழ் நீ கேட்டே சிமிழ் அப்படி செப்பு சிமிழை கொண்டு செப்பு மாதிரி இருக்கு அப்படி கடைதாரு சிறுசா இருந்தாலும் எவ்வளவு அழகா கடைஞ்சிருக்கு தெரியுமா கை வண்ணத்தை கூட அத காட்டுவாரு சரி இந்த சிமிழ் சிறுசா இருக்கிறது சிமிழுக்குள்ள எதை பிடித்து நாமல் அடைக்கலாம் எப்படி அடைக்கலாம் சிமிழ் சிறுசா இருக்கும் போது சிங்கத்தை பிடிக்க முடியுமா அது எப்படி முடியாது யானை பிடிச்சு அடைக்க முடியுமா யானை அடைக்க முடியாது பூனை அடைக்க முடியாது உள்ள யானை சிமிழ் இருப்பதோ சின்னது ஆமா அந்த குடத்துக்காரர் அதுல அடங்கவே மாட்டார் சரி அவர் அந்த ஓட்ட வழியா பாப்பாரு உள்ள அடைச்சாலுமே அப்ப எதை பிடிச்சு அடைக்கலாம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா வீட்டம்மா வேலை பார்க்க போயிட்டு தெங்காசி வேலை போயிருக்காங்க இவர் ரொம்ப மோசமான ஆளு பக்கத்து வீட்டு பாரதிய மாதிரி ஒரு லுக் அவளுக்கு அதனால அடைச்சிட்டு போன உடனே இவருக்கு சாவி தோற வழியா பாக்காரு என்ன செய்ய பார்வதி அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாரு ஒன்னும் வேலை தானே சித்திரம்பு ஒடுக்கத்தி சிமிழை கொண்டு திறந்து பார்வதியால் வயிற்றிரு அப்படி ஆண் எறும்பும் பெண் எறும்பும் அடைச்சா மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்வதியால் வைத்திருக்கும் காஞ்சர சிமிழதில அந்த சிமிழதில ஜோடி எறும்பு ஆண் எறும்பும் பெண் எறும்பும் அழகான சிறு உயரும் சிட்டு எறும்பும் சரி 2 எறும்பு சிமிழுக்குள்ள வந்து அடைந்தது. அதுக்கு பசியே இருக்காத. பார்வதி பார்த்தா என்ன சீனி பூட்ட ஒரு பூட்டு பூட்டுனா இப்ப பூட்டினாதான் கரெக்டா பூட்ட முடியும். பூட்டுதான் சிமிழை எடுத்தா முந்தானி பட்டிலே முடிந்தா மேல் முண்டு பட்டில முடிஞ்சு எக்குல சொருகுதான். இப்ப ஈசன் எப்படி படியலக்காரன்னு பார்ப்போமே. நம்மள படியலக்க இடுப்ப தொட்டுதான் படியலக்க முடியும். பார்வதி கவலையோடு இருக்கிறா. ஆமா கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு எனக்கனேன்னு இருக்கா. எனக்கென்ன விளக்கணன்னு இருக்கா. பெண்ணா பிறந்தவா எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் மன துயரம் இருந்தாலும் கன்னத்துல மட்டும் கைய வைக்கவே கூடாது. கன்னத்துல கைய வச்சாலே சோழி. கன்னத்துல கைய வச்சோம் கவலை போகவே போகாது. கவலை வானத்தை தாண்டி போகாது.
அதனால பார்வதி கண்ணத்திலே கையை வைத்து கவலையோடு இருக்கிறார். ஆமா, ஆண்டவனும் படியிலந்து வருகிறார். சரி பார்வதி உன்னை தானே பார்வதி ஏற்ற பார்க்கல. ஐயோ பாவம். அதான பார்வதி ஏனம்மா இந்த கவலை, எதுக்கு இந்த துயரம்? நான் படியலுக்கு போகும்போது நல்லா தானே இருந்தேன், நல்ல சந்தோஷமா வழி அனுப்பி வச்சு நல்ல சட்டி நிறைய சோரிச்சு கொடுத்திய. இப்ப என்னம்மா அப்படி கவலையோடு இருக்கிற? வாங்கி சாப்பிட்டாங்களா? பார்வதி மீனம்மா இருப்பதென்ன நீ இருப்பதன் குணனை சொல்லிடம்மா சொல்லிடம்மா. மௌனமா இருந்து சாதிக்கிறியே பார்வதி, ஏன் இந்த மௌனம்? கேட்க வேண்டாம், உன் அடியை மட்டும் நீ அடிச்சுக்கிட்டே இரு. அதானே நீ உயிரை கொடுக்க வேண்டாம், சரியா? மௌனமாக இருப்பதென்ன? இப்பதான் ஒழுங்கா அடிச்சுட்டு அடிக்கட்டும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பின்பாட்டை மட்டும் படிக்க. ஏன் இந்த உனக்கு மௌனம் அம்மா? ஆனா கரெக்டா இருக்கணும்னு. அப்ப பார்த்தாலும் ஆதிபரா சக்தியானவன். பகவானே, நான் கொடுப்பது 4 திணை, நீங்க ஏன் சுவாமி 4 திணை இருக்கும் போது எல்லா ஜீவனுக்கும் படியிழந்து வந்தீர்களா? உலகத்தில் உள்ள ஜீவனுக்கு படியிழந்து வந்தீர்களா? வந்தீர்களா சுவாமி? பார்வதி, அதில் என்னமா சந்தேகம்? இதுல என்ன உனக்கு சந்தேகம் வந்துடுது? எல்லா ஜீவன்களுக்கும் நான் பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தேன். 14 உலகமும் சென்று சிறிய உயிர் சிற்றெரும்பு பெரிய உயிர் மத யானைக்கு முதற்கொண்டு படியிழந்துட்டு வந்திருக்கேன். ஏன் சும்மாதான். பார்த்தாலும் ஆதிபரா சக்தியானவள். பகவானுடைய இடத்தில் சுவாமி பகவானே, என்னுடைய இடமதில என்னுடைய இடமதி இருக்குதைய பட்டி பட்டி நீய இருக்கு அரமந்தியவி பார்வேடி முந்தாணி பட்டேடி முந்தாணி பட்டேடி முடிந்திருந்த சிமிலனையும்
அரனுக்கு தெரியாத மாயம் உண்டோ செப்புக்குள் இருந்தாலும் சிவனுக்கு தெரியாத மாயம் உண்டோ பகவானே தெரியாமல் தவறு செய்து விட்டேன் சுவாமி என பார்வதி வைத்திருக்கும் அந்த காஞ்சர சிமிழதில 2 எறும்பும் தினையரிசி கவ்வி கொண்டு சிமிழ சுத்தி வருகிறது சுத்தி சுத்தி வருகிறது சொக்கரை பார்க்குதையா பார்வதி கையை நெரிச்சுக்கிட்டு கடவுளை பார்க்கிறா ஐயோ பகவானை நம்ம பரிசோதித்து விட்டோமே பகவானை செய்த தவறுக்கு மிக மிக வருந்துகிறேன் மன்னிக்க வேண்டுகிறேன் தலைவா செய்த தவறுக்கு நான் மிக மிக வருந்துகிறேன் தாண்டவா சிவபெருமானே அம்மா ஏ பார்வதி என்னை பரிசோதித்தால் நான் பொறுத்துக் கொள்வேன் ஆனா என் தொழிலை நீ சோதித்து விட்ட என் தொழிலை சோதித்ததுனால அதாவது தெரிந்து செய்வது தப்பு தெரியாமல் செய்வதுதான் தவறு நீ என்ன செஞ்சிருக்க தப்பு செஞ்சிருக்க தவறு செய்தவர்கள் திருந்தி பார்க்க வேண்டும் திருந்தி ஆகணும் தப்பு செய்தவர்கள் வருந்தி ஆக வேண்டும் பார்வதி நீ வருந்த வேண்டும் சக்தி பார்வதி பரிசோதித்த பாவத்தை இது இருக்க வேண்டுமானா கம்பா நதிக்கரையில் போய் கடிய தவம்